அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, அல் அதது வல் மஅதூத் என்ற நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை நாம் 20 பாடங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 20 பாடங்களில் 1 முதல் 100 கோடி வரைக்கும் உள்ள எண்களை அரபியில் எழுத்துருவமாக எவ்வாறு நாம் அமைக்க வேண்டும், எவ்வாறு நாம் எழுத வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதை பற்றிய விளக்கங்களை நாம் தொடராக படித்திருக்கிறோம். இனி நாம் பார்க்கவிருக்கக்கூடிய பாடங்களில்தான் இதுவரை நாம் படிச்சிருக்கக்கூடிய எண்ணிக்கையையும் எண்ணப்படும் பொருளையும் இணைத்து எவ்வாறு எழுத வேண்டும், அதில் என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வாறு எண்ணிக்கைகளை குர்ஆனில் பயன்படுத்தி இருக்கிறான் என்கிற அந்த விளக்கங்களைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள். அந்த பாடத்தை நாம் சரியாக கவனித்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்குன்னா, குர்ஆனிலிருந்து நிறைய விஷயங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா புரிந்து கொள்ள முடியும். எண்கள் வருகின்ற போது இந்த சட்டங்களை எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அந்த அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறானோ அந்த பேஸை வச்சு தான் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கிராமர்கள் வகுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த சட்டங்களை என்ன செஞ்சுருக்காங்க அறிஞர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க என்பதையும், இன்னும் குர்ஆனை படிக்கின்ற போது நமக்கு நம்மளை அறியாமலே நமக்கு என்ன செய்யும்னா அந்த எண்கள் சம்பந்தமான வரக்கூடிய வசனங்களில் நம்ம படித்ததை நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்து வருகின்ற பாடங்களிலிருந்து அந்த விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம். அத்தர்சு அல் ஹாதி வல் அஷ்ரூன், 21வது பாடம். என்ன பாடம்? அக்ஸாமுல் அதாதுல் அஸ்லிய, எண்ணிக்கையை குறிக்கும் எண்களின் வகைகள். பொதுவாக எண்களை மக்கள் 2 வகையில் பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பாடத்தின் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். ஒன்று, ஒரு பொருட்களுடைய எண்ணிக்கையை குறிப்பதற்காக, குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க, கம்மியா என்று அரபியிலே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. எவ்வளவு இருக்குது, ஒரு பொருள் எவ்வளவு இருக்குது என்பதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி எண்ணிக்கை பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு என்ன, ஒரு வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள்? 30 மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த 30 என்கிற இந்த எண்ணிக்கை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பார்த்துக்கலாம், 40 வீடுகள், இந்த ஊரில் எத்தனை வீடுகள் இருக்கிறது? 40 வீடுகள் இருக்கிறது. பத்ருடைய யுத்தத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? 300க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் கலந்து அந்த 300 என்பது அங்கே இருந்த சஹாபாக்களின் எண்ணிக்கையை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது அல்லவா? அப்போ இது என்ன அப்படின்னா, எண்ணிக்கை, எண்கள் எண்ணிக்கைக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒன்று. மற்றொன்று என்ன அப்படின்னா, வரிசையை, அதாவது வரிசை கிரகத்தை சொல்லி காட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது. இவன் எத்தனாவது மாணவன்? வகுப்பில் இருக்கும் 30 பேர் இருந்தாங்கன்னா இவன் 25வது மாணவன் அல்லது 11வது மாணவன் என்று நாம் என்ன செய்கிறோம்னா, ஒரு மாணவனின் தரத்தை பற்றி நாம் சொல்லி காட்டுகிறோம். இவன் 1வது மாணவன், இவன் 2வது மாணவன், இவன் 3வது மாணவன் என்று சொல்லி காட்டுகிறோம். அப்போ ஒரு தரத்தை பற்றி நாம் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதே நேரத்தில் ஒரு வீடுகள் வரிசையாக இருக்குன்னா, இந்த வீடுகளில் 10வது வீடு, ஒரு பொருள் எத்தனாவது இடத்தில் இருக்கிறது என்று அந்த வரிசை கிரகத்தை சொல்லி காட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது. அப்ப எண்கள் இந்த 2 விஷயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று எண்ணிக்கையை குறிப்பதற்காக, மற்றொன்று வரிசையை குறிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது. எவைகள் எண்ணிக்கையை குறிக்கிறதோ அவைகளுக்கு என்ன செய்வாங்க, அதாதுல் அஸ்லியா என்று சொல்வார்கள். எவைகள் வரிசை கிரகத்தை பயன்படுத்துவதற்காக எண்ணிக்கை பயன்படுத்தப்படுகிறதோ அவைகளை அதாது தர்தீபியா என்று என்ன செய்வாங்க, 2ஆக என்ன செய்வாங்க பிரிப்பார்கள், குறிப்பிடுவார்கள். இதில் நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்குது எதை பார்த்துருக்கோன்னா, எண்ணிக்கையை சுட்டி காட்டும் அதாதுல் அஸ்லியா உடைய எண்களை
எவ்வாறு வார்த்தையில் அமைப்பது, அதாவது தர்தீபியாவை எப்படி அமைக்கிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். அது இன்ஷா அல்லாஹ் நம்ம இதற்கு அடுத்து தான் என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். அதாதுல் அஸ்லியாவுடைய, அதாவது எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய எண்களை எவ்வாறு வார்த்தைகளில் அமைப்பது என்பதைத்தான் இதுவரைக்கும் நான் பார்த்திருக்கிறோம். இந்த அதாதுல் அஸ்லியாவுடைய எண்களை அரபு மொழி இலக்கண அறிஞர்கள் 4 வகையாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இந்த 4 வகைகளை பற்றிய விளக்கத்தை தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா, இப்பெயர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதை நாம் எப்படி புரியணும்னா, அதாதுல் அஸ்லியாவை அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னது? அததுல் முஃப்ரத். ஒரு சில எண்ணிக்கைகளை அததுல் முஃப்ரத்னு சொல்லுவாங்க. இரண்டாவது என்ன? அததுல் முரக்கப். ஒரு சில எண்ணிக்கைகளை அததுல் முரக்கப்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. மூன்றாவது என்ன? அல்ஃபாலுல் உக்கூத். ஒரு சில எண்ணிக்கைகளை அல்ஃபாலுல் உக்கூத்னு சொல்லுவாங்க. நாலாவது என்ன? அததுல் மஅதூஃப். அததுல் மஅதூஃப்னு ஒரு சில எண்ணிக்கைகளை சொல்லுவாங்க. இவ்வாறு எண்களை 4 வகைப்படுத்தி இருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த எண்களுடன் இணைத்து எழுதப்படும் பொருட்கள். இப்போ இதை நம்ம ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அததுல் முஃபரதுனா எதுக்கு சொல்லுவாங்கங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். இருந்தாலும் அதை மீண்டும் உங்களுக்கு என்ன செய்கிறோம், ஞாபகப்படுத்துகிறோம். என்னது? அததுல் முஃபரதுனா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, 1 to 10 வரைக்கும் உள்ள எண்களையும் 100 அதனுடைய மடங்குகளையும் அததுல் முஃபரதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அததுல் முரக்கப்னு எதுக்கு சொல்லுவாங்க? 11 முதல் 19 வரை இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அததுல் முரக்கப்னு சொல்லுவாங்க. அல்ஃபாலுல் உக்கூதுன்னு எதுக்கு சொல்லுவாங்க? 20 முதல் 90 வரை இருக்கக்கூடிய எண்ணிக்கை, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, இந்த எண்ணிக்கைக்கு என்ன செய்வாங்க? அல்ஃபாலுல் உக்கூதுன்னு சொல்லுவாங்க. அது அததுல் மஅதூஃப்னு எதுக்கு சொல்லுவாங்க? 21 முதல் 99 வரை இருக்கக்கூடிய, அதாவது 21 முதல் 29, 31 முதல் 39, 41 முதல் 49, இவ்வாறு 99 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு அததுல் மஅதூஃப்னு சொல்லுவாங்க. ஏன் அததுல் மஅதூஃப்னு சொல்றாங்க? ஏன் அல்ஃபாலுல் உக்கூதுன்னு சொல்றாங்க? ஏன் அததுல் முரக்கப்னு சொல்றாங்க என்பதற்குள்ள விளக்கத்தையும் உங்களுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம், சொல்லி காமித்திருக்கிறோம். சரி, இங்க நாம புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் எண்களை இப்படி 4 பிரிச்சிருக்கிறாங்க என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த எண்களுடன் எந்த அததுல் இந்த எண்களோடு எண்ணப்படும் பொருளை இணைக்கின்ற போது ஒவ்வொன்றுக்குமே சட்டம் மாறும். ஒவ்வொன்றுக்குமே சட்டம். இப்போ அததுல் முஃபரதோடு ஒரு பொருளை நாம் இணைத்து எழுதுகிறோம்னா அதுக்கு சட்டம் வேற மாதிரி இருக்கும். அததுல் முரக்கபோடு ஒரு பொருளை இணைத்து நாம் எழுதுகிறோம்னு சொன்னால் அதுக்கு சட்டம் வேற மாதிரி இருக்கும். அல்ஃபாலுல் உக்கூதோடு நாம் ஒரு பொருளை இணைத்து நாம் எழுதுகிறோம் என்று சொன்னால் அதற்கு சட்டம் வேற மாதிரி இருக்கும். அததுல் மஅதூஃபோடு நாம் ஒரு பொருளை இணைத்து எழுதுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய சட்டம் வேற மாதிரி இருக்கும். அப்ப அதனால இவைகளுக்கு அவைகளுக்கு என்னென்ன யாராபு செய்யணும் என்பதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த எண்களை என்ன செஞ்சிருக்காங்க, 4ஆக பிரித்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வகையையும் மிக கவனத்துடன் நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 வகைகளை பற்றிய விளக்கத்தை நாம் என்ன செய்ய போறோம், இனி நாம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக நாம பார்க்க போறது அததுல் முஃப்ரத். அததுல் முஃப்ரத். அததுல் முஃப்ரத்னு எதுக்கு சொல்லுவாங்க என்று சொன்னால், 1 முதல் 10, அப்புறம் 100, அதனுடைய 100 கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய அதனுடைய மடங்கு. 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி இருக்கா இல்லையா? இதெல்லாமே சேர்த்து என்ன செய்வாங்கன்னா அததுல் முஃப்ரத்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல நாம முதலாவதாக நாம என்ன செய்ய போறோம்னா 1 மற்றும் 2 இருக்கா இல்லையா? 1 மற்றும் 2 இந்த எண்களோடு எண்ணிக்கையை எவ்வாறு இணைத்து எழுத வேண்டும், இதுக்கு தனி சட்டம் இருக்கிறது. இதுக்கு என்ன இருக்கு? தனி சட்டம் இருக்கு. 3 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையோடு பொருளை இணைத்து எழுதுகின்ற பொழுது அதுக்கு தனி சட்டம் இருக்கிறது. இங்க நல்லா என்ன செய்யணும், நாம இங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அததுல் முஃப்ரதுல எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதுகின்ற போது
1க்கும் 2க்கும் என்ன இருக்கு அப்படின்னா தனி சட்டம் இருக்கிறது. அதே மாதிரி 3லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையோடு நம்ம ஒரு பொருளை இணைத்து எழுதுகிற போது அதுக்கு தனி சட்டம் இருக்கிறது. அதே மாதிரி தான் 100ம் அதனுடைய மடங்குகள் இருக்குல்ல, அவைகளோடு நாம ஒரு எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதுகின்ற போது அதுக்கு தனி சட்டம் இருக்கிறது. அப்ப அததுல் முஃப்ரதையே என்ன செய்வாங்கன்னா சட்டங்கள் அடிப்படையில 3ஆ பிரிச்சிருவாங்க. எப்படி பிரிப்பாங்க? 1, 2க்கு தனி சட்டம், 1, 2க்கு தனி சட்டம். அப்புறம் 3லிருந்து 10 வரைக்கும் இருக்கிறதுக்கு தனி சட்டம். அப்புறம் 100 அதனுடைய மடங்கு, 1000, 100, 1000, 10,000 இருக்கா இல்லையா? அப்ப இவைகளுக்கு என்ன இருக்கு? இவைகளோடு ஒரு பொருளை இணைச்சு எழுதுறதுக்கு தனி சட்டம் இருக்கிறது. அப்ப அததுல் முஃப்ரத சட்டத்தின் அடிப்படையில மதுதோடு இணைத்து எழுதுகின்ற சட்டத்தின் அடிப்படையில 3ஆ என்ன செஞ்சிருவாங்க? பிரிச்சிருவாங்க. அதுல நாம முதலாவதாக பார்க்க போவது 1 மற்றும் 2உடன் எண்ணப்படும் பொருளை இணைத்தும் எழுதும் போது எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். இதுல நாம் என்ன செய்ய போறோம்? நிறைய எல்லாம் சொல்லல, கரெக்டா அதனுடைய அந்த விஷயங்களை மட்டும் நாம் என்ன செய்யறோம்னா அந்த சட்டங்களை மட்டும் சொல்லுகிறோம். ஒரு 3 சட்டங்கள் இதுல இருக்குது. 3 சட்டம். 1, 2ஓட ஒரு பொருளை நாம இணைச்சு எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு 3 சட்டங்கள் இருக்கிறது. முதலாவதாக நாம எதை கவனிக்கணும் அப்படின்னா அல் மஅதூது யஸ்பிகுல் அதத. இப்ப ஒரு பேனா அல்லது 2 பேனாக்கள் என்று என்ன செய்யறோம் அப்படின்னா 2 pens. இங்கிலீஷ்ல சொல்றப்ப 2 pensன்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்றப்ப 2 பேனாக்கள் என்று நாம் என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்ப இதுல என்ன வருகிறது? எண்ணிக்கை என்பது முந்தி வந்துவிடும், எண்ணப்படும் பொருள் என்பது பிந்தி வரும். இதுதான் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இன்ன பிற மொழிகளிலும் இருக்கின்ற அமைப்பு. ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும்னா எண்ணப்படும் இந்த 1, 2ஓட எழுதுற நேரத்துல மட்டும்தான், இது நல்லா கவனத்துல வச்சுக்கணும். என்னது அப்படின்னா எண்ணப்படும் பொருள் முன்னாடி வந்துடும், எண்ணிக்கை பின்னாடி தான் வரும். அதான் சொல்றாங்க அல் மஅதூது எண்ணப்படும் பொருளாகிறது யஸ்பிகுல் அதத. யஸ்பிகுல் அதத என்ன செய்யும்? அததை முந்திவிடும், எண்ணிக்கையே முந்திரும். இதை நாம நல்லா விளங்கிக்கிறணும். இப்ப ஒரு பேனா என்பதை அரபியில எப்படிதான் சொல்லணும்னா வாஹிது கலம்னு சொல்லக்கூடாது. வாஹிது கலம்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? கலமுன் வாஹிதுன். கலமுன் வாஹிதுன். 2 பேனா என்று சொல்றதற்கு கலமானி இஸ்னானி என்று சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? சாரி, இஸ்னானி கலமானி என்று என்ன செய்ய சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? முதல்ல எண்ணப்படும் பொருள் வந்துடணும். கலமானி இஸ்னானி, கலமானி இஸ்னானி. அப்ப முன்னாடி என்ன வந்துடும்? எண்ணப்படும் பொருள் வந்துடும், எண்ணிக்கை பின்னாடி தான் வரும். சரி. 2வது சட்டம் என்ன அப்படின்னா அல் அதத் யுதாபிகுல் மஅதூத ஃபின் நௌஇ. எண்ணிக்கையில ஆண்பால் இருக்கிறது, பெண்பால் இருக்கிறது என்பதாக நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா 2 தான் தனிச்சா நாம் என்ன செஞ்சோம்னா எழுதி பார்த்திருக்கிறோம், சொல்லியும் பார்த்திருக்கிறோம் இல்லையா? இந்த மஅதூதோடு இணைத்து எழுதுகின்ற போது 1, 2ஓடு இணைத்து எழுதுகின்ற போது என்ன நடக்கும்னா மஅதூத் என்ன பாலில் இருக்கிறதோ அதே பாலில் தான் எண்ணிக்கையும் வரும். இப்ப எண்ணப்படும் பொருள் ஆண்பாலாக இருந்தால் எண்ணிக்கையும் ஆண்பாலாகத்தான் வரும். இப்ப கலமுன் என்பதை அரபியில என்ன செய்வாங்கன்னா ஆண்பாலாகத்தான் பயன்படுத்துவார்கள். அப்ப எப்படி சொல்லுவாங்க? அதுக்கு வரக்கூடிய எண்ணிக்கை எப்படிதான் வரும்? ஆண்பாலாக தான் வரும். ஆண்பாலாகத்தான் என்ன செய்ய வரும். அப்ப கலமுன் வாஹிதுன் யுதாபிகு அல் அதத் எண்ணிக்கையாகிறது. யுதாபிகுல் மஅதூத எண்ணப்படும் பொருளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நேர்பாடாக இருக்கும். எதுல? ஃபின் நௌஇ ஐ தத்கீரன் வ தஅனீசன். ஆண்பாலிலும் சரி பெண்பாலிலும் சரி அந்த வகையில் என்ன இருக்கும்னா 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மஅதூதுக்கு நேர்பாடானதாக அதது இருக்கும். ஜஹ்ரத்துன் என்று சொல்கிறோம். ஜஹ்ரத்துன் என்பது பெண்பால்.
இப்போ இதில் வந்து ஜஹ்ரத்துன் வாஹிதுன் இந்த ஆண்பாலை சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக என்ன செய்யணும்? வாஹிதத்துன் என்று தான் சொல்ல வேண்டும். ஜஹ்ரத்துன் வாஹிதத்துன், சய்யாரத்துன் வாஹிதத்துன். இல்லைங்களா? அப்போ அப்படிதான் அந்த மதூதுக்கு தக்கவாறு தான் அததை நாம் என்ன செய்யணும்? அமைக்க வேண்டும். மூணாவது சட்டம் என்ன அப்படின்னா, அல் அதத் வல் மஅதூது யுதாபிகானி. அததும் மஅதூதும் நேர்பாடாக இருக்கும். எதுல நேர்பாடாக இருக்கும்? ஃபில் இஅராபி, இஅராப்ல. மஅதூதுக்கு என்ன இஅராப் வருதோ அதே இஅராப் தான் அததுக்கும் வரும். எதுக்கு? 1, 2க்கு மட்டும்தான். நன்றாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப 1, 2ல அந்த மஅதூதை இணைச்சு எழுதுறப்ப அததுக்கு முதல்ல மஅதூது தானே வரும். அப்ப மஅதூதுக்கு என்ன இஅராப் இருக்கிறதோ அதே தான் அததுக்கு வரும். அந்த இஅராப் எப்படி வரும்? பிஹஸ்பி மௌகிஹிமா ஃபில் ஜும்லா. இப்ப தனியா சொன்னாலும் சரி, அல்லது நாம் ஒரு ஜும்லாவோடு வாக்கியத்தை அமைத்து சொல்லுகின்ற போது அந்த வாக்கியத்தில் அந்த மஅதூதுக்கு என்ன இஅராப் வருமோ அதே இஅராப் தான் எதுக்கு வரும் அப்படின்னா அததுக்கும் என்ன செய்யும்? வரும். அததுக்கும் என்ன செய்யும்? வரும். இப்போ உதாரணத்திற்கு மஜ்ரூராக என்ன செஞ்சிருச்சு? மஅதூது வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து வரக்கூடியதும் ஜரு செய்யப்பட்ட அததும் ஜரு செய்யப்பட்ட நிலைமையில் தான் வரும். நசபு செய்யப்பட்ட நிலைமையில மஅதூது வந்துருச்சுன்னா நசபு செய்யப்பட்ட நிலைமையில தான் அததும் வரும். ரஃபு செய்யப்பட்ட நிலைமையில மஅதூது வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்துச்சுன்னா அதே மாதிரி தான் நசபு செய்யப்பட்ட நிலைமையில தான் என்ன செய்யும்? மஅதூதும் என்ன செய்யும்? அததும் என்ன செய்யும்? வரும். அப்ப இந்த 3 சட்டங்கள் இருக்கிறது. என்ன சட்டம்? 1, 2 என்ற எண்ணிக்கையோடு மஅதூதை இணைத்து எழுதுகின்ற பொழுது முதலாவதாக மஅதூதை எழுதிடணும், அப்புறம் அததை எழுதணும். ரெண்டாவது, பாலின் அடிப்படையில் மஅதூத் என்ன பாலில் இருக்கிறதோ, ஆண்பாலாக இருந்தால் அததையும் ஆண்பாலா எழுதணும். மஅதூத் பெண்பாலாக இருந்தால் அததையும் பெண்பாலாகத்தான் என்ன செய்யணும்? எழுத வேண்டும். அடுத்ததாக அதே பவுண்டரி என்ன அப்படின்னா, இஅராபுடைய விஷயத்துல மஅதூதுக்கு என்ன வருகிறதோ அதே தான் அததுக்கும் என்ன செய்யும்? வரும். அது தனிப்பட்ட முறையில் எழுதினாலும் சரி, ஜும்லாவில் சேர்த்து எழுதினாலும் சரி, இந்த 3 சட்டங்கள் இதுக்கு இருக்கிறது. இதுக்கு உதாரணத்திற்கு நாம பார்க்கலாம். அல் முதக்கர் ஆண்பாலுக்கு உதாரணம் ஃபி குர்ஃபதி சுந்தூகுன் வாஹித். அறையிலே என்ன இருக்கிற? பெட்டி ஒன்று இருக்கிறது. பெட்டி ஒன்று இருக்கிறது. சுந்தூக்குன் வாஹிது சுந்தூக்குன்னு சொல்லக்கூடாது. அப்ப வாஹிதுன் என்பது அததை விட சுந்தூக் என்பது முன்னாடி வந்துருச்சு. சுந்தூக் என்பது ஆண்பால், எனவே வாஹிதுன் என்பது ஆண்பாலாக அமைச்சிருக்கும். சுந்தூக்குன் என்பது என்ன இருக்கு? ஃபி குர்ஃபதி, குர்ஃபாவிலே இருக்குது. ஜார் மஜ்ரூர் முடிஞ்சிருச்சு. என்ன இருக்கு? சுந்தூக்குன் வாஹிதுன். சுந்தூக்குன் வாஹிதுன். அது ரஃபோடைய ஹாலத்தில் வந்திருக்கிறது மஅதூத். எனவே இதுவும் ரஃபோடைய ஹாலத்தில் வந்திருக்கிறது. இது ஆண்பாலுக்கு உதாரணம். பெண்பாலுக்கு என்ன உதாரணம்? அல் முஅன்னஸுக்கு உதாரணம் ஃபி மன்சிலினா நஹ்லத்துன் வாஹிதத்துன். எங்களுடைய வீட்டிலே ஒரு பேரித்தம்பரம் இருக்கிறது. பேரித்தம்பரம் இருக்கிறது. நஹ்லத்துன் வாஹித. நஹ்லத்துன் என்பது பெண்பால், எனவே வாஹிதத்துன் என்பதும் பெண்பாலாக இருக்கிறது. இங்க நஹ்லத்துன் என்பது வாஹிதத்துக்கு முன்னாடி வந்துடும். ரெண்டுக்குமே ஆண்பால் பெண்பாலுடைய விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்கும். இஅராபுடைய விஷயத்திலும் ஒரே மாதிரி தான் என்ன செய்து இருக்கிறது. இது 1க்கு உதாரணம். 2க்கு உதாரணம் என்னது? ஃபி குர்ஃபதி அஹி, என்னுடைய சகோதரனுடைய அறையிலே இருக்கிறது. சுந்தூகானி இஸ்னானி, 2 பெட்டிகள் இருக்கின்றன. 2 பெட்டிகள் இருக்கின்றன. இப்ப சுந்தூகானி இஸ்னானி என்ற அததை விட முன்னாடி வந்துருச்சு. சுந்தூக் என்பது ஆண்பால், எனவே இஸ்னானி என்பதும் ஆண்பாலாக வந்திருக்கிறது. ரஃபவுடைய காலத்தில் அலிஃப் நூனை கொண்டு தஸ்னியாவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் எண்ணிக்கையும் அலிஃப் நூனை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு? தஸ்னியாவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது ஆண்பாலுக்கு உதாரணம். இதே நேரத்தில் முஅன்னஸுக்கு உதாரணம் என்ன? ரஅய்து, நான் பார்த்தேன். ஸராஃபதைனி இஸ்னதைனி, 2 ஒட்டகை சிவிங்கிகளை நான் பார்த்தேன். இப்போ ரஅய்து என்பது என்னது அப்படின்னு சொன்ன லமீர் ஃபாயில். அதுக்கடுத்து வர்றது என்ன இருக்கும்? நஸ்பு தான் இருக்கும், மஃபூல் தான் இருக்கும். எதை பார்த்தேன்? ரஅய்து, நான் பார்த்தேன். நான் என்னது? பார்த்தேன்.
இது இதில் இருக்கக்கூடிய இந்த தூ என்பது லமீர் என்பது ஃபாயிலாக இருப்பதனால அடுத்து என்ன இருக்கு, ஜராஃபத்தைன் என்பது நசபுடைய காலத்தில் வந்திருக்கிறது. மஃபூல் தானே. நான் எதை பார்த்தேன்? ஜராஃபத்தை பார்த்தேன், ஒட்டக சிவிங்கியை பார்த்தேன். இப்போ நசபுடைய காலத்தில் அந்த தஸ்னியா எப்படி வரும்? யானூனை கொண்டு வரும். அதே மாதிரி தான் இங்கே தஸ்னியாவுடைய காலத்தில் இஸ்னத்தைனி என்று என்ன செய்யணும் வரணும். ஜராஃபத்துன் என்பது பெண்பால், எனவே இஸ்னத்தைனி என்று பெண்பாலாகவே வந்திருக்கிறது. இஸ்னத்தைனி என்கிற அததுக்கு முன்னாடி ஜராஃபத்தைனி என்ன செஞ்சு வந்துருச்சு. அப்ப மேற்கண்ட உதாரணங்களில் எண்ணப்படும் பொருள் எண்ணிக்கைக்கு முன்னால் வந்துள்ளது. எண்ணப்படும் பொருளும் ஆண்பாலாக இருக்கும்போது எண்ணிக்கையும் ஆண்பாலாகவும், எண்ணப்படும் பொருள் பெண்பாலாக இருக்கும்போது எண்ணிக்கையும் பெண்பாலாக வந்துள்ளது. அதே மாதிரி எண்ணப்படும் பொருளுக்கு என்ன யாராபோ அதே யாராபு தான் எண்ணிக்கைக்கும் என்ன இருக்கு வந்திருக்கு. அப்ப 1 மற்றும் 2ஓடு இணைத்து எழுதுகின்ற போது இந்த அடிப்படைகளை நாம் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் பின்பற்றி அமைக்க வேண்டும். இப்போ இது நாமளாகவே என்னது அமைத்து எழுதிய உதாரணங்கள். மேலும் என்ன இருக்கோ ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நாம இதுல என்ன செய்யலாம், சொல்லி காட்டலாம். அதோடு மட்டும் இல்லாம குர்ஆன்ல என்ன இந்த 1, 2ஓடு வருகின்ற போது எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான் என்கிற உதாரணத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.